Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற Motorola உடைய ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போறோங்க. மாடல் பார்த்தோம்னா Moto E15ங்கற ஒரு 4G பட்ஜெட் ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி யூரோப்ல லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டிப்பா வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கறோம். ப்ளூ லாவெண்டர்ங்கற ரெண்டு கலர்ல வருது. இது முழுக்க ஒரு ஸ்லிமான ஃபோன். 7500 ரூபாயில வந்து பார்த்தோம்னா இதோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா RAM. இந்த ஃபோனில் RAM வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2GB தான் கொடுத்துருக்காங்க. 2GB கண்டிப்பாக பத்தாது. மினிமம் 4GB இருந்தால் தான் ஒரு பட்ஜெட் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். சும்மா வந்து ஒரு பேசிக்கான டாஸ்க்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 2GBயில் பண்ண முடியும். ஆனால் இவங்க வெர்ச்சுவல் RAM வந்து பார்த்தீங்கன்னா 6GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபிசிக்கல் ரேமில் பார்த்தோம் அப்படின்னா 2GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்டட் லெவலில் அவரேஜான லெவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரே ஒரு வேரியண்ட் தான், 64GB வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 1TB வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா OS Android 14 Go எடிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் அப்டேட் பற்றி இன்னும் கிளியராக சொல்லலாம். அடுத்தது பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 5200 மில்லியம்ஸ் வந்து பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஜஸ்ட் ஒரு நேம் சைக்கிள் 18 வாட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சார்ஜ் பண்ணுற டைம் கண்டிப்பாக அதிகமாகும். 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும். 2 நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் சார்ஜிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio G81 Extremeங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு 2.0 தான். இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இது வந்து கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஹெவியான கேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் கேஷுவலாக கேம்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ரெகுலராக இருக்கிற டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ண முடியும். மற்றபடி ஹெவியான டாஸ்க்லாம் இது சூட்டபுளாக இருக்காது. அது இல்லாமல் இது ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ ஒரு நார்மல் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.67 வந்து ஸ்க்ரீன் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ஃபோன்லேயே நம்ம வந்து ஃபுல் HD வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது 7500 HD+ தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மாதிரி IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து 800 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்து Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ஃபோன் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஓகே தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா சிங்கிள் செட்டப்பில் இருக்குது. 32 MB AI பேஸ்டு குவாட் பிக்சல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஐஎன் ஃபோனாக இருந்தாலும் சரி, லோ என் ஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த குவாட் பிக்சல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் கேமரா சிஸ்டம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் வந்து சிங்கிள் LED ஃப்ளாஷ் வந்து சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. செல்ஃபி வந்து 8 MB பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. HD ஃபுல் HDக்கான ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7500 இருக்குது. இதே ப்ரைஸில் நம்ம கண்டிப்பாக லான்ச் ஆச்சுன்னா ஓகே, பட் இதோட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து மைனஸாக தான் இருக்கும். அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 188 கிராம் இருக்குது. ஒரு ஸ்லிமான ஃபோன். ஸோ ஒரு கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். 8.17 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் வந்து 2.0 இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லை, 3 ஸ்லாட் இருக்குது. 2 சிம் வந்து 4G. அதுக்கப்புறம் ஒரு டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட். இது வந்து ப்ளஸ்ஸுங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோவில் ஹை எண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோனாக இருந்தாலும் டால்பி அட்மாஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது மூலமாக கிறிஸ்டலான ஒரு கிளியர் சவுண்ட் சிஸ்டம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை, GPS, ப்ளூடூத் இதுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அனலாக்கான பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. 3.5 mm வந்து ட்ரெடிஷ்னல் ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அண்ட் FM கூட இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கை பார்ப்போம். முதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேமுடைய லெவல் வந்து ஃபிசிக்கல் ரேமுடைய லெவல் வந்து கம்மியாக இருக்குது. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 2GBங்கிறது ரொம்ப லோ லெவல். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4GB இருந்தால் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4G ஃபோன் தான், 5G ஃபோன் இல்லை. இது வந்து ஒரு டிராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான லெவல் ஸ்க்ரீன் தான். ஸோ 7500 ஃபோனில் நம்ம AMOLED ஸ்க்ரீன் எதிர்பார்க்க முடியாது. பட் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NFC வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டிராபேக்கு. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.